கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். 112வது சங்கீதம் 6, 7, 8 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். 112வது சங்கீதம் 6, 7, 8. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். 112வது சங்கீதம் ஒவ்வொரு ஆவிக்குரிய விசுவாசியும் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிற ஒரு போர்ட்ரைட், ஒரு படமாய் இருக்கிறது. இதிலே நீங்கள் இயேசுவை காணலாம். இதிலே மாபெரும் தேவதாசர்களை காணலாம். அவரெல்லாம் இங்கே வர்ணிக்கப்பட்டபடிதான் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை குறித்து நான் எடுத்து கூறி வருகிறேன். என்ன அவருடைய விசேஷம் என்ன? அவர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள்? ஏன் அப்படி இருக்கிறார்கள் சொன்னால், அவருடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில உறுதியாய் இருக்கிற இருதயம் அது. அதை குறித்தான் இப்போ போதித்து வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாய் இருக்கிற இருதயம் என்பதை குறித்து போதித்து வருகிறோம். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இருக்குமானால், அப்படி நம்முடைய இருதயத்தை பண்படுத்துவோமானால், சீர்படுத்துவோமானால், அப்படி நம்முடைய இருதயத்தை நாம் ஆக்குவோம் என்றால், கர்த்தருடைய வார்த்தையில உறுதியாய் இருக்க பண்ணுவோம் என்றால், நிச்சயமாக துர்ச்செய்தியை கண்டு பயப்படாதவர்களாக, உறுதியாயிருக்கிற இருதயத்தை உடையவர்களாக, என்றென்றைக்கும் அசைக்கப்படாதவர்களாக, எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக நாம் இருப்போம். இதில் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். அதாவது இருதயத்தை உறுதியாயிருக்க பண்ண வேண்டும் என்று சொன்னால், சில சத்தியங்களை எடுத்து அவைகளை விளங்கி கொண்டு அது குறித்த வெளிப்பாட்டை பெற்று ஆழமான விதத்திலே அதை அறிந்து கொண்டு நம்முடைய இருதயத்திலே அதை வைக்க வேண்டும். அது நம்முடைய இருதயத்திலே இந்த சத்தியங்கள் இடம்பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். முதலாவது சத்தியம், நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் என்பது குறித்த சத்தியம். பழசையே சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. நான் பாவி, நான் ஒன்றும் இல்லையாக்கும், நான் செஞ்சதெல்லாம் தோல்வியாக்கும், நான் வச்சதெல்லாம் விளங்க மாட்டேங்கதாக்கும், இப்படி பேசக்கூடாது. புது சிருஷ்டி. இப்போ கதை வேற. இயேசுக்குள்ளாக இந்த ரட்சிப்பை பெற்ற பிறகு நான் புதியவனாக இருக்கிறேன். இந்த புது சிருஷ்டி என்கிற எண்ணம் மேலோங்க வேண்டும். அது எப்போ மேலோங்கும்? உள்ள நான் புது சிருஷ்டி என்கிற சத்தியம், அதை குறித்த வெளிப்பாடு உள்ளத்தில் உண்டாகும்போது தான் அந்த உணர்வு மேலோங்கும். ரெண்டாவது, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும். எனக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவே அநேக கிறிஸ்தவர்களுக்கு சில நேரத்தில் இல்லாமல் போயிடுது. ஏனென்றால் அவர்கள் அங்கே உலகத்தில் இருக்க பிசாசை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, பிரச்சனையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பேய், அந்த பிசாசு, இந்த பில்லிச்சுனி, இந்த மந்திரவாதம், இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்களே, தங்களுக்குள்ளே எப்படிப்பட்டவர் இருக்கிறார், இதெல்லாம் காட்டிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறாருங்கிறத அநேகர் பேசுவது கிடையாது. இருதயம் உறுதியாக இருக்க பண்ண வேண்டும். எப்படி? எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எந்த பிரச்சனையை சந்திக்கும் போதும் முதல்ல எனக்கு என்ன வரணும் மனசில்? எனக்குள்ள இருக்கிறவர் இந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவர். மூன்றாவது, நான் நீதிமான் என்கிற சத்தியம், அதை உள்ளத்தில் வச்சு உறுதியாக இருக்கணும். அதில் உறுதிப்படுத்த வேணும். சத்தியத்தை உள்ளத்தில் வச்சு ஆழமாக வச்சு அதை அசையாதபடிக்கு அது தங்க வேணும் அந்த இடத்துல. நீதிமான். நான் பாவி இல்லை, சும்மா பாவி, நான் கழுவப்பட்ட பாவி, ஞானஸ்தானம் பெற்ற பாவி, மோட்சம் போகிற பாவி, இப்படியே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பாவின்ற இது பேச்சுக்கு இடமே கிடையாது. கர்த்தர் உங்களை நீதிமானாக்கின பிறகு நீங்கள் உங்களை நீதிமான் என்று சொல்வதுதான் உங்களுக்கு அழகு. அது உங்களுக்கு சரி இல்லையா? நான் நீதிமான், அவருக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறோம் நாம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நான்காவது ஒரு சத்தியத்தை நான் சொல்லி வருகிறேன். அது என்ன? நம்முடைய மீட்பு. நமக்கு எப்பேற்பட்ட ஒரு மீட்பு உண்டாயிருக்கிறது, அதை எப்படி அந்த மீட்பிலே நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்த காரியங்களை உள்ளத்திலே நாம் ஆழமாய் புரிந்து கொண்டு அதை மனதில் வைக்க வேண்டும். நம்முடைய மீட்பு ஒரு மாபெரும் மீட்பு. இன்றைக்கு பாருங்கள், கர்த்தருடைய பந்தியில் பங்கு எடுத்தோம். இது நம்முடைய மீட்புக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதை நினைவுபடுத்த தான் இதை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஏனென்றால் அடிக்கடி மறந்துடுறோம் நம்ம யார், எப்பேற்பட்ட ஒரு மீட்பினால் மீட்கப்பட்டிருக்கிறோம், எப்பேற்பட்ட ஒரு அன்பு நம்மை மீட்டிருக்கிறது, என்னவெல்லாம் நமக்கு அந்த மீட்பின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அநேக நேரத்தில் மறந்து விடுகிறோம். அருமையானவர்களே, இந்த மீட்பு, த ரியாலிட்டி ஆஃப் அவர் ரெடெம்ப்ஷன், நம்முடைய மீட்பு எவ்வளவு உண்மையானது, அது எவ்வளவு நிஜமாயிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் அதை நிஜமாக ஆக்க வேண்டும். இதை குறித்து சொல்லும்போது உதாரணமாக தெய்வீக சுகத்தை குறித்து சில காரியங்களை சொல்லி வர்றேன். ஏன்னு சொன்னால், தெய்வீக சுகம் மீட்பிலே ஒரு நிச்சயமான ஒரு பங்காக இருக்கிறது. மீட்பில் அது அடங்கி இருக்கிறது. அதை ஏன் உதாரணமாக யூஸ் பண்ணுறோன்னா, ரொம்ப ஈஸியாக இருக்குது அதை பேசுறதுக்கு. ஏன்னா தெய்வீக சுகம் என்பது வெளிப்படையாக நாம் காணக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் பாருங்கள், நிக்கதேமிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, நீ மறுபடியும் பிறக்க வேணும்னு சொல்கிறாரு. அவனுக்கு ஒன்றும் விளங்கலை. பாருங்கள், என்ன சொல்கிறாருன்னே விளங்கலை. இவன் இத்தனைக்கும் ஒரு போதகர்.
அவனுக்கே விளங்கலை. மறுபடியும் பிறக்கிறதுனா நான் தாயின் வயிற்றில் போய் திரும்பவும் பிறக்க முடியுமா, இதெல்லாம் கேள்வி கேட்குறான் பாருங்க. அவனுக்கு விளங்காதனால சரி சிம்பிளாக கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, மோசே வனாந்திரத்திலே சர்ப்பத்தை உயர்த்தினது போல தேவ மனுஷகுமாரன் உயர்த்தப்படுவார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம், மோசே வனாந்திரத்தில் சர்ப்பத்தை எப்போ உயர்த்தினான், எல்லாரும் பாம்பு கடிப்பட்டு ஆயிரக்கணக்கான பேர் சாகும்போது தேவன் மோசேக்கும் ஆரோனுக்கும் ஒரு கட்டளை இடுகிறார். ஒரு கம்பத்திலே ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதில் வைத்து அதை தூக்கி பிடிக்க சொல்கிறாரு. அதை நோக்கி பார்க்கிற யாவரும் சுகமானார்கள், சாவிலிருந்து தப்பினார்கள். அப்போ என்ன சொல்கிறாரு, அப்போ உனக்கு நான் சொல்கிறது உனக்கு விளங்கலை, மறுபிறப்புன்னு சொன்னால் உனக்கு விளங்கலை, இப்படி சொல்கிறேன் விளங்கிக்க. எப்படி, பாம்பு கடிப்பட்டு எல்லாம் செத்து கொண்டிருந்தார்கள், நீங்கள் வந்து என் இடத்துல கதறினப்ப நான் என்ன சொன்னேன், வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு அந்த கம்பத்தின் மேலே வைத்து உயர்த்து நோக்கி பார்க்கிறவர்கள் சுகமடைவாள்னு சொன்னால் அப்படியே ஆச்சு இல்லையா. அது போலவே இப்போ அவனுக்கு வழங்கும். அது போலவே அந்த கம்பத்தில் வெண்கல சர்ப்பத்தை வைத்து உயர்த்தினீங்க இல்லையா, அது ஒன்றும் இல்லை, அது கல்வாரி சிலுவையில் இயேசு நமக்காக சாபமானார் என்கிறதுக்கு ஒரு அடையாளம், அவ்வளோதான். அது போலவே இப்போ வந்து ஒரு கம்பத்தில் பாம்பல்ல, நான் நேரத்தில் நினச்சது ஏன் பாம்பை கொண்டு போய் அந்த கம்பத்தில் வச்சு உயர்த்தி பிடிக்க சொன்ன, பாம்பு பிசாசுக்கு சமமாச்சே, சபிக்கப்பட்ட ஒரு இதாச்சே அப்படின்னு. அது ஏன் பாம்பை செஞ்சு அந்த கம்பத்தின் மேலே வைக்க சொன்னார்னு சொன்னால், இயேசு ஒரு சர்ப்பத்தை போல ஒரு சாபமாக்கப்பட்டவராக நமக்காக கல்வாரி சிலுவையில் தொங்கினார். அப்போ அந்த கம்பத்தின் மேலே எப்படி அந்த சர்ப்பத்தை வெண்கல சர்ப்பத்தை நோக்கி கம்பத்தின் மேலே இருந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து எப்படி சரீரத்தில் அந்த விஷத்திலிருந்து விடுதலை பெற்று சாவிலிருந்து தப்பினார்களோ, அதுபோல பாவம் என்கிற அந்த கொடிய விஷத்தினால் அவதிப்பட்டு செத்து கொண்டிருக்கிறவர்கள் சிலுவையிலே தூக்கப்பட்ட இந்த இயேசு, சாபமான இந்த இயேசுவை நோக்கி பார்த்து அவர்கள் ரட்சிப்பை பெறுவார்னு சொன்னார். அப்போ பாருங்க, டக்குன்னு அவனுக்கு விளங்குது. விளங்காத ஆளு கூடாது, ஓஹோ அவங்க சுகமான மாதிரி நான் ரட்சிக்கப்பட போறேனோ, அவங்க வந்து சாவுக்கு தப்புனது போல நான் நித்திய ஜீவனை பெற போறேன் அல்லவா என்கிறது விளங்குகிறது. அதனால தான் அந்த சுகத்தை பற்றி நான் பேசுறது ரொம்ப அவசியம். ஏன்னு சொன்னா, சுகம் என்பது எல்லாரும் பார்க்கக்கூடிய, எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய ஒன்று, பார்த்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. வியாதியை பலரும் பல விதத்தில் அனுபவிக்கிறாங்க, ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அனுபவிக்கிறார்கள், அதனால சுலபமாக விளங்கிக்கிறாங்க. வியாதியை நம்மளோ அல்லது மற்றவர்களோ காண்கிறோம், அதனால நமக்கு சுலபமாக புரியுது இந்த சப்ஜெக்டை பேசும்போது. ஆகவே நான் சொன்னேன், மீட்பிலே இந்த சுகம் என்பது ஒரு பங்காக இருக்கிறது. நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வு எனக்குள்ள இருக்கும் என்றால், சுகம் என்னுடையது என்கிற உணர்வும் எனக்குள்ள இருக்க வேணும். அதனால தான் சுகத்தை பெறுவதற்கு அடிப்படையில் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் 3 வழிகள் உண்டுன்னு போன வாரத்தில் போச்சு. அது என்ன? ஒன்று, உலகத்தில் இருக்கிற மக்கள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவை அறியாத மக்கள் கூட இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் சுகத்தை பெற முடியும். இயேசுவின் நாமத்தினாலே. அதனால தான் சொன்னார், உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்குங்கள், அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்களான்னு சொல்லிட்டு சொல்றாரு. என் நாமத்தின் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கையில் வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்போ என் நாமத்தினாலே, அதாவது இயேசுவின் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மேல கையில் வைத்து வியாதியை போன்னு சொல்லும்போது, இயேசு யாருன்னு தெரியாதால் கூட இந்த நாமத்தின் வல்லமையினால அவன் சுகமாகிறான். இது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இப்படி வந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். யாராக இருந்தாலும் சரி, நீ காலையில் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இயேசுவின் நாமத்திலே, இந்த உலக ரட்சகர் அவருடைய நாமத்தினாலே சுகம் விடுதலையும் உங்களுக்கு உண்டு. 2வது விதம் சொன்னேன், அது என்னன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டவன் ஆனால் ஒரு மாம்சீகமான ஒரு விசுவாசி. ஒரு மாம்சீகமான விசுவாசின்னு சொன்னா, அவன் கிட்டத்தட்ட அவிசுவாசியை போலதான் இருக்கிறான். ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், செத்தா மோட்சம் போவான், ஆனால் நடைமுறையில் பார்க்க போனால் ஒரு அவிசுவாசியை போல இருக்கிறான். ஏன்னு சொன்னால் அநேக சத்தியங்கள் அவனுக்கு விளங்கவில்லை. அப்படிப்பட்டவனுக்கு சில உதவிகள் தேவைப்படுகிறது. அதுக்கு தான் யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. இதுதான் வழி வியாதியிலும் சோகமாகிறதுக்கு அப்படின்னு நினைச்ச கூடாது விசுவாசிகள். நிறைய பேர் இதை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. யாக்கோபு 5 பிடிச்சி வச்சுக்கிட்டு, சொல்லியிருக்கியா ஜுரம் வந்தா கூப்பிட சொல்லியிருக்குது பாஸ்டர் வேலை என்ன, உடனே வந்து ஜெபம். இத்தனை பேருக்கு வந்து ஒரு பாஸ்டர் வந்து பண்ணிட்டு இருக்க சொல்லி ஆண்டவர் சொல்லலை. வேதத்தை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அது யாருக்கு? இன்னும் மீட்பு என்னுடையது என்று புரிந்து கொள்ளாத ஒரு விசுவாசிக்கு, இன்னும் அது விளங்கி அதுக்குரிய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு வியாதியை தானே விரட்டி அடிக்காத விசுவாசி, அல்லது வியாதியின் மிகுதியினாலே, பிரச்சனையின் மிகுதியினாலே அதில் மூழ்கி கொண்டு, எனக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் வந்து உதவுங்க, எனக்கு வந்து யாராவது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு பலவீனப்பட்டிருக்கிற விசுவாசியை பற்றி தாங்க சொல்லியிருக்க ஒழிய ஒரு ஆவிக்குரிய விசுவாசியை பற்றி அங்கே
சொல்லவில்லை. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க பலவீனப்பட்ட விசுவாசியா இருக்க விரும்புறீங்களா, ஆவிக்குரிய விசுவாசியா இருக்க விரும்புறீங்களா? ஆவிக்குரிய விசுவாசியா இருந்தா பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும்? அது மூணாவது மெத்தடு. பலவீனப்பட்ட விசுவாசி தான் சபையின் மூப்பர்களை அழைப்பானாக. அல்லது இந்த வியாதியின் பலவீனத்தின் அந்த நேரத்தில் அவனால விசுவாசத்தில் ஆக்ட் பண்ண முடியாதனால மூப்பர்கள் அழைக்கலாம். மூப்பர் வந்து என்ன பண்ணுவார்? அவர் கொஞ்சம் வசனம்லாம் சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி அவனுக்கு விசுவாசத்தை உண்டாக்கும்படியா சில வார்த்தைகளை சொல்லி அவனுக்கு ஜெபம் பண்றாரு. அப்ப அவனுடைய உள்ளத்துல விசுவாசம் மறுபடியும் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அவ்வளவுதான் ஒழிய இதுதான் மெத்தடு. எனக்கு ஜுரம் வந்தோன்னா பாஸ்டரை கூப்பிட்டு அவரும் ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பான மெத்தடு. அது வந்து நான் சொன்னது போல மாம்சீகமாக இருக்கிற விசுவாசிகளுக்குரிய மெத்தட். மூன்றாவது மெத்தட் என்ன சொன்னேன்? ஆவிக்குரிய விசுவாசிகள், மனம் புதிதடைந்த விசுவாசிகள். இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? திருப்போம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். இது குறித்து அதிகமாக சொல்றேன்னு சொன்னேன். இன்னைக்கு அதை பார்ப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? 24ஆம் வசனம். 1 பேதுரு 2:24. நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நான் உங்களுக்கு காமிச்சேன், ஏசாயா 53 காமிச்சேன். ஏசாயா 53 இதே காரியத்தை எப்படி சொல்லியிருக்குது? அங்கே சொல்லியிருக்கிறதா இங்கே சொல்லியிருக்குது. 53:5 ஏசாயா இயேசு வருவதற்கு 800 வருஷங்கள் முன்பதாக இதை காட்சியாக கண்டு இதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை பெற்று இப்படி சொல்றாரு. 5ஆம் வசனம் கடைசியில் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அப்படின்றாரு. நான் பார்க்குறேன், இன்னும் நடக்கல அது, ஆனால் நான் பார்க்குறேன், அதை காட்சியாய் காண்கிறேன். கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது என்று, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறத காண்கிறேன். நாம் குணமாகிறோம் என்று அந்த டென்ஸை கவனிக்கிறோம். குணமாகிறோம் என்று சொல்றாரு. பேதுரு கல்வாரி சிலுவையெல்லாம் முடிஞ்சு இயேசு உயிரோடு எழுந்து பரமேறின பிறகு பேசுறாரு. அவர் சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹலோ, இது விளங்கிடுச்சுன்னா ஓன்னு சத்தம் போடுவீங்க. குணமாகிறோம்னு சொல்லல, அவரு என்ன சொல்றாரு? குணமானீர்கள், குணமானீர்கள். பேதுருக்கு வந்து குணம் சுகம்ன்றது வந்து இப்போ ஆகிக்கிட்டு இருக்கேன், அல்லது இனிமே ஆக போகுது, இப்போதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், இப்போதான் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், மன்றாடிக்கிட்டு இருக்கிறேன், இப்போதான் உபவாசம் பண்ணிட்டு இருக்கிறேன்றது இல்லை. அவர் சொல்றாரு, பேதுருவுடைய பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நீங்க வியாதின்னு போய் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா உனக்கு தெரியாதா? குணமானாய். ஏற்கனவே எப்பங்க குணமானேன் அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னால கல்வாரி சிலுவையில் குணமானீர்கள். ஏசாயா கல்வாரி சிலுவைக்கு 800 வருஷத்துக்கு முன்னால் அதை பார்த்து குணமாகிறோம்னாரு. அது நடந்து முடிஞ்சிருச்சுப்பா, குணமானீர்கள் என்று சொல்றார். அப்ப ஆவிக்குரிய விசுவாசி யாரு? நான் குணமானேன் என்று விசுவாசித்து வியாதி தன்னுடைய சரீரத்தை வந்து தொற்றி கொள்ளும் போது, பிடித்து கொள்ளும் போது, அல்லது ஆட்கொள்ளும் போது அவன் அந்த வியாதிக்கு நேராக எழுந்து நிற்கிறான். அல்ல கவனிங்க, நம்ம கர்த்தர் எதுக்கு இங்க வச்சிருக்கிறாரு? வியாதியை வரவேற்று அதை தட்டி கொடுத்து அதை போத்தி, அப்புறம் அதை போற்றி, அதை தடவி கொடுத்து, அதை பற்றி நல்லா பேசி, அவங்க அப்பாக்கும் அதே தாங்க வந்தது, இவருக்கும் அதே மாதிரி தான் வந்திருக்கு, இப்படியெல்லாம் பேசுறதுக்கு வரல. அது வியாதி வந்த உடனே என்ன சொல்றாரு? அதை எதிர்த்து நில்லு. ஏன்னா உலகத்துல வியாதியை பார்த்து என்ன பண்ண சொல்லியிருக்காரு? சபையை போய் உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவித்து என் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மேல கைகளை வைத்து அவளை சொஸ்தமாக்கு, அவளை விடுதலையாக்கு, அவளுடைய சுகத்துக்காக ஜெபம் பண்ணி வியாதிக்கு எதிரியாயிருன்னு சொல்லியிருக்காரு கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வியாதிக்கு எதிரியா இருக்குது? அப்போ ஒரு ஆளை வியாதியஸ்தனா பார்க்கும்போது முதல் வேலை ஜெபம் பண்ணுங்க. முதல் வேலை அந்த ஆள் மேல கையை வச்சு இயேசுவின் நாமத்தினாலே வியாதியே போ என்று அப்படி ஒரு எதிர்ப்பாளரா இருக்கணும். ஒரு டாக்டர்னா பாருங்க, உடனே அவர் வேலையில் இறங்கிறாரு பாருங்க. டாக்டரும் எவ்வளோ பெட்டர் என்ன கேட்டீங்கன்னா விசுவாசிகளை விட. அவங்க கரெக்டாக உடனே ஸ்டெத்தஸ்கோப் எடு, அதை எடு, வாங்க உட்காருங்க பார்த்துடலாம், என்ன நாளைக்கு ஆஸ்பத்திரி கரெக்டாக வந்துருங்க, இந்த பிளட் செக் எல்லாம் பண்ணணும் எல்லாம். ஒருத்தர் அப்படி தான் ஆஸ்பத்திரிக்கு போனார், நெஞ்சு வலிக்குதுன்னு. கடைசியில் போனோன்னா அவரை அப்படியே அங்கேயே உட்கார வச்சு உங்க பொண்டாட்டிகிட்டலாம் சொல்லிட்டு வந்துருங்க, இப்போ ஆப்ரேஷன் பண்ண போறாங்க. ஐயோ இப்போல்லாம் நாளைக்கு வர்றேன் நான் என்னாரு. நாளைக்கெல்லாம் வர முடியாது, எனி டைம் ஹார்ட் அட்டாக் வந்து ஆள் அவுட் ஆகிடுவீங்க, உட்காருங்க, உடனே ஆப்ரேட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் அடைச்சிக்கிட்டு இருக்கு, 95% அடைச்சிட்டு இருக்குது. ஆச்சரியம் நீங்கள் உயிரோடு இருக்கிறது. சீக்கிரம் படுங்க, அறுத்து கரெக்டாக எல்லாம் அடைப்பெல்லாம் எடுத்து விட்டுறோம். அவங்க எவ்வளோ சீரியஸாக இருக்காங்க பாருங்க அவங்க வேலையில். அவங்க வந்து வியாதியை எதுக்கணுன்னே இருக்கிறாங்க. நல்ல ஆட்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாக்டருங்க, அவங்கள பாராட்டுறேன் நான். உண்மையாக வியாதி எதிர்க்கிறவங்க அவங்க தான். ஆனால் சபை வந்து அதை விட ஒரு பெரிய எதிர்ப்பாளராக இருக்க வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு. வியாதியஸ்தனை பார்த்தோன்னா அவனுக்கு ஜெபம் பண்ணி
இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலை உண்டப்பா, இப்படி இருக்காத, விசுவாசி, கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்காருன்னு சொல்ற ஒரு எதிர்ப்பாளராக இருக்கணும். மற்றவர்களுக்கு இருக்கிற வியாதியை பார்த்து எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் வியாதி நமக்கு வரும்போதும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். இருக்கீங்களா? வீட்டுக்குள்ள வரும்போதே அதை அங்கிருந்தே விரட்டுற வேலையில் இருக்கணும். உள்ளே விடக்கூடாது. வாதை என் கூடாரத்தை அணுகாதுன்னு ஆரம்பிக்கணும். அப்பதான் வியாதிக்கு தெரியும் இவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காருன்னு, இவர் என்ன நம்புறாருன்னு தெரியும். சிலர் இருக்காங்க வியாதி வரது முன்னாடி சொல்லுவாங்க, அது எல்லாம் ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு வந்தா எல்லாருக்கும் வந்துருதான், அது இவர் வரவே இருக்கிறாரு இவர். அப்ப இந்த பிசாசுக்கு தெரிஞ்சிருது பாருங்க இவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காருன்னு. ஓஹோ, இவர் ஏற்கனவே நம்புறாரு, ஒருத்தருக்கு வந்துருக்கு, எல்லாருக்கும் வர வேண்டியது இருக்குது. இன்னும் அவருக்கு ஏன் வரல, இன்னும் இவருக்கு ஏன் வரல, இன்னும் 3 பேருக்கு வரலங்க. ஒரு ஆளுக்கு வரும்போதே என்ன பண்ணணும்? இல்ல வியாதி கூடாரத்தை அணுகாது, இந்த கூடாரத்தை அணுகாது. இயேசுவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தை இந்த இடத்தை சுற்றி தெளிக்கிறேன். நான் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிசாசை, வியாதி பிசாசை விரட்டுகிறேன், இதை எதிர்த்து நிற்கிறேன். வியாதிக்கு எதிரி நான். தேவன் வியாதிக்கு எதிரியாய் இருக்கிறார். நசரேயராக இயேசு கிறிஸ்துவை தேவன் அபிஷேகித்து அவர் இந்த உலகத்துக்கு வந்து எங்கும் சுற்றி திரிந்து வியாதியிலாகப்பட்டவர்களை, பிசாசின் பிடியிலாகப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். ஒரு வியாதியஸ்தனை கூட பார்த்து பரவாயில்ல, ஏதோ கர்த்தர் நோக்கத்துக்காக கொடுத்திருக்காரு உனக்குன்னு அவர் சொன்னாரா? நம்ம கிறிஸ்தவங்க தான் அப்படி சொல்றாங்க சிலர். அவர் ஒருபோது அப்படி சொன்னது இல்லை. யோசித்து பாருங்க, நம்ம ஆளுங்க எவ்வளவு தமாஷை சில நேரத்தில். எனக்கு வேடிக்கையா இருக்கு. வியாதி இருக்குதுன்னா அதை எப்படி பார்க்க வேணும்ன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் அதை பார்த்த உடனே ஜுரத்தை கூட விரட்டுற வேலையில தான் இருக்கிறாரு, போ அப்படின்னு. அதனால ஆவிக்குரிய விசுவாசி என்பவன் யார்? அவன் ஏதோ போய் பாஸ்டர் கூப்பிட வேண்டியதில்லை, மூப்பரை கூப்பிட வேண்டியதில்லை, அவரை இவரையை கூப்பிட வேண்டியதில்லை. அவன் என்ன பண்ணுகிறான்? நான் குணமானேன். வியாதியை நீ எப்படி இங்க வந்த? உனக்கு இங்க இடம் கிடையாது. நான் குணமானேன், நான் அவருடைய தழும்புகளால் குணமானவன். 2000 ஆண்டுகள் முன்பதாக என்னுடைய பாவ சாபங்களை, நோய்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். நான் ஏற்கனவே குணமானேன். என்ன வலிச்சாலும் சரி, கழுத்தை திருப்ப முடியலனாலும் சரி, காலு வலிச்சாலும் சரி, ஜுரம் 104 டிகிரி அடிச்சாலும் சரி, நான் குணமானேன்றதுல நான் மாறுறதில்லை. நான் குணமானேன்னா குணமானேன். ஆகவே நான் வியாதியை நம்புறதில்லை, நான் குணமானேன் என்கிறதை நம்புகிறேன். இந்த ஸ்டாண்ட் எடுக்கணும். நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, மீட்பு என்னுடையது. இட்ஸ் ரியல். நம்முடைய மீட்பு நிஜமாகவே நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப நிஜமாகவே எனக்கு உண்டாயிருக்குன்னா அப்ப நிஜமாகவே அது எனக்கு சொந்தம் என்கிறது போல நான் நடந்து கொள்ள வேண்டும். நான் அதை எதிர்க்க வேண்டும். வியாதிய என்னுடைய மீட்பின் அந்த ஆசீர்வாதங்களை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதுல நிற்க வேண்டும். மற்ற அதுக்கு விரோதமான எல்லாவற்றையும் அப்புறப்படுத்த வேண்டும் இயேசுவின் நாமத்தில். வியாதியை ஒரு உதாரணமா சொல்றேன். அது போலவே தான் எல்லாத்தையும், இல்லையா? அது போலதான் பண பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் அப்படிதான். எல்லாத்திலையுமே அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும். நம்ம என்ன சொல்லி இருக்குது? கொரிந்தியர்ல என்ன சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல்? இப்படி ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவர் என்ன பண்ணாராம்? தரித்திரராகி நமக்காக, நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படியாக அவர் நமக்காக தரித்திரர் ஆனாரே. அவர் எதுக்கு தரித்திரர் ஆனாரு? நீங்களும் தரித்திரரா இருந்தா அவரும் தரித்திரரா இருக்கிறதுக்கா? கிடையாது. அவர் ஏன் தரித்திரரானார், எப்ப தரித்திரரானார், அது ரொம்ப கிளியரா சொல்லிக்கணும். அவர் எப்ப தரித்திரரானார்? கல்வாரி சிலுவையில தொங்குகிற அந்த சனப்பொழுதிலே அவர் தரித்திரரானார். பூமியில தரித்திரரா வாழல, பரலோகத்திலையும் தரித்திரரா வாழல, இப்போ தரித்திரரா இல்ல. கரெக்டா தெரிஞ்சு வச்சுங்க. கல்வாரி சிலுவையில தொங்கும் போது நம்முடைய பாவங்களை எப்ப சுமந்தாரோ அப்பதான் நம்முடைய தரித்திரத்தையும் சுமந்தார். இதெல்லாம் கிளியரா இருக்கணும் மனசுல. ஏன் சுமந்தார்? என்னுடைய தரித்திரத்தை போக்கும்படியாய் சுமந்தார். அப்ப தரித்திரத்தை நான் வெல்கம் பண்ணக்கூடாது. தரித்திரத்தை என்ன பண்ண வேண்டும்? நான் எதிர்த்து இருக்கணும். இந்த பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, இந்த இல்லாமை, வறுமை, இதெல்லாம் பார்த்தா வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் மீட்பின் பிள்ளைகள். தோல்வி வாழ்க்கையில எது கை வச்சாலும் விளங்கல, இந்த மாதிரி நிலைமை எல்லாம் நம்முடையது கிடையாது. ஏனென்றால் நாம் வெற்றியின் மக்களாய் இருக்கிறோம். இருக்கீங்களா? அப்ப இதை நான் உறுதிப்படுத்த வேண்டும். மீட்பு என்னுடையது, சுகம் என்னுடையது, ஆசீர்வாதம் என்னுடையது.
அப்போ அதுக்குரிய விதத்தில் என்னுடைய மனதை நான் புதுப்பிக்க வேண்டும். அதனால தான் சாயங்காலத்தில் போதித்து கொண்டிருக்கிறேன். இதை பற்றிலாம் சாயங்காலம் வராதவங்க நிச்சயமாக வந்து கேளுங்க. ஏன்னா அது பெரிய ஒரு முக்கியமான ஒரு போதை நாங்கள் போயிட்டு இருக்குது சாயங்காலத்தில். அதில் சொல்கிறேன் கேளுங்க. எப்படி எண்ணுகிறீர்கள் உங்கள் மீட்பை குறித்து? இவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் பண்ணியிருக்காரு. உங்களுடைய பாவ சாபங்கள் நோய்கள் எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறாரு. ஆனால் நம்முடைய மனதில் நம்ம அப்படி எண்ணுகிறது இல்லை பாருங்க. அதனால என்ன பண்ணுறோம்? வியாதியை அகாமடேட் பண்ணிக்கிறோம். சரி, அதுவும் இருந்துட்டு போகுது, என்னப்போ லிவ் வித் இட் அது சொல்லித்தராங்க. அதோட கூட சேர்ந்து கூட்டு கொடுத்து நான் நடத்திக்க, அதுவும் இருக்கட்டும் நீயும் இருக்கட்டும், 2 பேரும் சந்தோஷமா இருங்க அப்படின்றாங்க. நம்ம ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அதோட. சரி, அதுவும் இருந்துட்டு போகுது, நம்மளும் கிளந்துட்டு ஒரு ஓரத்தில் இருந்துட்டு போகுது, என்ன இப்போ நம்மளை பாதிக்காத வரைக்கும் சரி. அது ஒரு ஓரத்தில் இல்லை இருக்கவே கூடாதுன்ற தினந்தோறும் ஒரு பெரிய எதிர்ப்பை கொடுத்து பாருங்க. அதுக்கு பாருங்க நாளடைவில் அது பலவீனமாகி அது ஓடி போக ஆரம்பிக்கும். உங்களுடைய பலன் அதிகமாகும், அதனுடைய பலன் ஒன்றுமில்லாமல் போயிடும், அது வீக்காக போயிடும். அப்போ பாருங்க எப்படி நாம் இருக்க வேண்டும் என்கிறது நம்முடைய மனது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. தான் ஏர் மைண்ட் எடுக்கும் கிரவுண்ட் மைண்ட் எடுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தரையில் ஊர்ந்து போகிறது அதே பழகி போயிட்டு நிறைய பேருக்கு ஏரோப்ளேன் ஒன்று இருக்குதுன்னே தெரியாது, போனதே இல்லை பாருங்க. இன்றைக்கி எத்தனை பேர் ஏரோப்ளேனில் போனால் போதாங்க இந்த ஆடியன்ஸ்லேயே இருப்பாங்க. ஏன்னா அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. பரவாயில்லைங்க, நான் ட்ரெயினில் போய்க்கிறேங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறேன், ஏங்க இப்போ ட்ரெயின் பாரு சீப் ஆகி போச்சு, யார் வேணா பிளேனில் போகலாம், ஏன் ட்ரெயின்? இல்லைங்க அது வேண்டாம், நமக்கு என்னத்துங்க பிளெயின். ஆனால் நீங்கள் வெறும் இந்த 80 மைல் வேகத்தில் தான் போவேன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களா? அது 700 மைல் வேகத்தில் போகுது, அதில் போகிறது தானே. வேண்டாங்க, நமக்கு இன்னைக்கு ஏறினா 2 நாள் 2 இரவு 1 பகல் போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிறாரு. செட்டு ஆயிடுச்சு மைண்டு, இப்படிதான் வாழணும்னு. எனக்கு வேற விதமாக செட் ஆயிடுச்சு. ஏறினா பட்டுன்னு சீக்கிரம் பிளேனில் ஏறின உடனே சீக்கிரம் இறக்குவானான் இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அதை செய்யக்கூடாதா? இன்னும் இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு இருக்குது, சீக்கிரம் போய் சேர வேண்டும்னு. ஏன்னா உட்காந்துக்கிட்டு ட்ரெயினில் உட்காந்துட்டு ராவு பகல் அப்புறம் திருப்பி இன்னொரு ராவு இதெல்லாம் உட்காந்து யார் உட்காந்துட்டு இருக்குது? இதெல்லாம் எந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? கட்ட வண்டியில் போகிற மாதிரி. மைண்டை மாற்றணும், பி ஏர் மைண்டட். இப்போ நவநாகரிக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ எல்லாம் மாறி போச்சு. அதே போல தான் புதிய உடன்படிக்கைக்கு பிறகு நமக்கு ஒரு பெரிய வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த இந்த பாவத்தினால் வந்த சாபம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்க உலகத்தில், அதற்கு அப்பாற்பட்ட விதத்தில் அதை தாண்டி வாழும்படியாக அது இருக்கதான் செய்யுது இந்த உலகத்தில். ஆனால் நாம் அந்த உலகத்தில் அந்த சாபத்துக்கு கீழே அதன் விதிகளுக்கு கீழே வாழாமல் அதற்கு மேலே வாழும்படியாக நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, இல்லைங்களா? அப்போ பாருங்க, ஏரோப்ளேன் எப்படி பறக்குது? லா ஆஃப் கிராவிட்டின்னு ஒன்று இருக்குது, கீழே பிடிச்சி இழுக்குது. அப்போ எதை தூக்கி பறக்கவும் முடியாது. அப்படி பார்த்தா லா ஆஃப் கிராவிட்டி என்ன சொல்லுது? எதுவும் மேலே கிளம்ப முடியாது, கீழே தான் போகணும். எவ்ரி திங் ஹாஸ் அ டவுன்வர்ட் புல், எல்லாம் கீழே இழுக்குது, மேலே ஏற முடியாது. ஆனால் இந்த லா ஆஃப் கிராவிட்டியை எதிர்க்கக்கூடிய இன்னொரு லா இருக்குது. அது என்னன்னா லா ஆஃப் லிஃப்ட். அது எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னா, அந்த ஏரோப்ளேனில் அந்த என்ஜினை முடக்கி விடுறாங்க, ஸ்டார்ட் பண்ணி விட்டு அதை ஆரம்பித்த உடனே ஒரு ஏர் ஜெனரேட் ஆகுது, காற்று ஒரு பக்கமாக வீசுது, ஒரு விதமாக வீசுது. இந்த வீசுறதுல அந்த வேகத்தில் ஒரு லிஃப்டிங் பவர் உண்டாகுது. கிராவிட்டி இருக்க தான் செய்யுது, அந்த கிராவிட்டியை காட்டிலும் இந்த லிஃப்டிங் பவர் அதிகமாக இருக்கிறபடினால கிராவிட்டி இருந்தாலும் கூட பிளேன் என்ன பண்ணுது? மேலே அத்தனை பேரையும் ஏற்றிக்கிட்டு, அவ்வளோ லகேஜை ஏற்றிக்கிட்டு பறக்க ஆரம்பிக்கிறது, இல்லையா? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பறக்க ஆரம்பிக்குதா இல்லையா? அப்போ பாருங்க, அப்படி ஒரு பிரமாணம் இருக்கிறது. அது எப்போ இருக்குது? சில சொல்றாங்க அந்த ரைட் பிரதர்ஸ்னு முதல்ல பறந்தாங்களையா அப்போலேருந்து. இல்லைங்க, ரைட் பிரதர்ஸ் இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால கண்டுபிடிச்சாங்க அதை. இது தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்குன போதுலேருந்து அது இருக்குது. அப்பவே பறந்துருக்கலாம், ஆதாமே பிளேன் வச்சு பறந்து போயிருக்கலாம். ஆனா அவன் பறக்காம விட்டது என்ன? அவனுக்கு இந்த கிராவிட்டி தான் புரியுது ஒழிய, இந்த கிராவிட்டியை டிஃபை பண்ணி இதை எதிர்த்து மேலே பறக்கக்கூடிய ஒரு பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணத்தை செயல்படுத்தினால் நான் மேலே பறக்க கூட செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரல. அது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு யாருக்கோ ஏதோ ஒரு நாட்டில் அவன் லேசா பறக்க விட்டு அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் நம்ம. ஆனா இந்த பிரமாணம் அப்போலேருந்தே இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாலே பறக்க விட்டுருக்கலாம், 4000 வருஷத்துக்கு முன்னாலே பறந்துருக்கலாம். ஆனால் இப்பதான் பறக்கிறோம், ஏன்னா இப்பதான் இதை கற்றுக்கொள்கிறோம்.
நான் கூட சில நேரத்தில் நினைச்சதுண்டு, எவ்வளோ நாளாக கிறிஸ்தவனாக இருக்கிறோம், இதெல்லாம் அப்பவே தெரியாமல் போச்சேன்னு. சில சத்தியங்கள்லாம் அப்பவே என்ன பண்றது, கட்ட வண்டி காலத்திலே வாழ்ந்துட்டோம், ரொம்ப வருஷமா இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டாங்க. நான் கூட இப்போ நான் ஊழியத்துக்கெல்லாம் வரும்போது சொன்னாங்க பாருங்க, 40 வருஷம் வனாந்திர யாத்திரை, கர்த்தர் அதை வைத்திருக்கிறார் உனக்கு முதலாவது உன்னை வனாந்திரத்தின் ஊடே கொண்டு போவார் 40 வருஷம், அதுக்கப்புறம் உன்னை ஆசீர்வதிப்பார், கானான் தேசம் பாலும் தேன் ஓடுகிற தேசம். 40 வயசுல எனக்கு வயசாயிடும், அதுக்கப்புறம் கானான் தேசத்தில் கொண்டு போய் நல்லதெல்லாம் செய்வாராம். பாலை குடிக்க முடியாதப்ப பாலை கொடுப்பாரு, தேனை சாப்பிட முடியாதப்ப தேனை கொடுப்பாரு. நான் யோசிக்கிறது உண்டு, எப்போ இவங்க சொல்கிற கணக்கின்படி பார்த்தா எப்போ ஆசீர்வாதம் என்ன ஏது, அலைஞ்சி திரிஞ்சு காஞ்சி எல்லாம் போய் கடைசியில் அப்புறம் தான் ஆசீர்வாதம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கத்தெருப்பு கூலி ஆரம்பித்த உடனே நேராக வனாந்திரம், அந்த வனாந்திரத்தில் 40 வருஷம் இப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்க. அப்புறம் தான் எனக்கு விளங்குச்சு, விளங்குனவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பா பெரிய விடுதலைன்னு. நல்ல காலம் யாரோ சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, வனாந்திர வாழ்க்கை கர்த்தர் உனக்கு வச்சில்ல, பாலும் தேனும் தான் வச்சிருக்கிறாரு, அவிசுவாசத்து நிமித்தமாக தான் வனாந்திரத்தில் அவங்க தங்கியிருந்தாங்க, அதனால நீ பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் நுழையப்பார், அது உனக்கு. அது சில நாட்களில் நுழைஞ்சிருக்கலாம், 40 வருஷம் அவிசுவாசத்து நிமித்தம் அவர்கள் இருந்தாங்க பாருங்க. அதனால நாம் இதுதான் வாழ்க்கைன்னு ஏதோ இருக்கிறத பார்த்துட்டு இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிக்க கூடாது. 40 வருஷம் அவங்க இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பிரசங்கியாருங்க அதை எடுத்து நாமளும் அங்கே தான் இருக்கணும்னு நினச்சி போதிச்சுட்டு இருக்காங்க, தப்பு. நிறைய பேர் 40 வருஷம் வனாந்திரத்தில் வாழ்க்கையில் வனாந்திரத்தில் இருந்து அப்படி நேராக கானான் தேசம் போயிட்டாங்க, அங்கே மேலே பரலோகம் தான் அவர்களுக்கு கானான் தேசமாக இருக்குது. அப்படி கிடையாது பாருங்க, கானான் தேசத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார், இங்கே வைத்திருக்கிறார். கானான் தேசம் அது செழிப்பின் தேசம், ஆசீர்வாதத்தின் இடம், அது பரிபூர்ண நன்மைகளின் இடமாய் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது? நான் சொல்லுகிறேன், அந்த இடம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அதான் அந்த இடம், அங்கதான் இருக்குது அந்த இடம். அப்ப பாருங்க, நம்ம மனதை புதுப்பிக்க வேண்டும், புதுப்பிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்ப கிராவிட்டி இருக்குது, இருந்தாலும் பறக்கக்கூடிய சக்தி அதை காட்டிலும் அதிகமா இருக்கிறபடினாலே விமானத்தை பறக்க செய்கிறது. அப்ப பாருங்க, அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில பிரமாணங்கள் இருக்கிறது. இப்போ மனிதன் பாவம் செய்த உடனே இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் உள்ளத்துல இங்கே பூமியில நுழைந்து விட்டது. அது இங்கே எல்லாரையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த பூமியில அது எல்லா இடத்துலையும் இருந்து மனுஷனை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தின் கீழே எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரோமர் 8ஆம் அதிகாரம் திருப்போம், ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம், 1-2 ஆகிய வசனங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. இப்ப 2 பிரமாணம் இங்க பேசப்படுகிறது. ஒன்று பாவம் மரணம் என்கிற பிரமாணம், அதுல இருந்து நம்ம விடுதலை ஆகணுமா, அதுல சிக்கி தவிச்சிட்டு இருக்குது மனு வர்க்கமே. பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற்றே. எந்த பிரமாணம் விடுதலை ஆக்கிற்று? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்பது பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிற்றாம். அப்ப எப்படி இது வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் கவனிங்க. பாவம் மரணம் என்ற ஒரு பிரமாணம் வேலை செய்து கொண்டிருக்கிறது, அழிவின் பிரமாணம். அந்த பாவத்தின் மூலமாக பிசாசு இந்த பூமியில புகுந்து வியாதியும் மற்ற எல்லா காரியங்களும், மரணம் என்கிற வார்த்தை எல்லா தீமைகளின் மொத்த உருவமாய் இருக்கிறது. பாவத்தின் மூலமா புகுந்து இந்த பாவம் மரணம், பாவம் அழிவு, பாவம் எல்லா கேடுகள் என்கிற அந்த பிரமாணத்தை இந்த பூமியில கொண்டு வந்து வைத்து அதை இயக்கி அதற்கு எல்லாரையும் அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருக்கிறான். ஆனா கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், எல்லாம் சொல்லுங்க, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். எப்படி கிராவிட்டிக்கு எதிராக லிஃப்ட் என்கிற பிரமாணம், கிராவிட்டியை எதிர்த்து மேலே பறக்க செய்கிற ஒரு சக்தி ஒரு பிரமாணத்தில் இருக்கிறதோ, அது போலவே இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் கிரியை செய்கிற இந்த உலகத்திலே, இந்த பிசாசின் உலகத்திலே, இந்த பிசாசு ஆண்டு கொண்டிருக்கிற உலகத்திலே, பிசாசு இந்த பாவம் மரணம் ஆகிய பிரமாணத்தை இயக்கி கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே இன்னொரு பிரமாணத்திற்கீழாக நாம் வந்திருக்கிறோம். இன்னொரு பிரமாணத்தின்படி நடக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின்
பிரமாணம். அந்த பிரமாணம் நமக்கு இப்போ அவைலபிளா இருக்குது. எப்படி பறக்கக்கூடிய டெக்னாலஜி எப்படி அவைலபிளா இருக்குதோ, பறக்கக்கூடிய விஞ்ஞான ரீதியான ஆற்றல் இப்பொழுது நமக்கு உண்டாயிருக்கிறதோ, அதுபோல இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலே மாட்டி சிக்கி அழிந்து போகாமல் அதற்கு மேலே வாழ்வதற்கு ஒரு வழி நமக்கு உண்டாயிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இருக்கீங்களா? ஆமா, பாவம் மரணம் என்கிற பிரமாணம் இருக்குது. ஆனால் அதிலிருந்து தப்புவதற்கு, அதிலிருந்து விடுதலை ஆவதற்கு, அதற்கு மேலே வாழ்வதற்கு, அது கீழே பிடிச்சி எடுத்தாலும் நாம் மேலே பறப்பதற்கு வழி உண்டாயிருக்கிறது. அதற்கு வேண்டிய காரியங்களை இயேசு கல்வாரி சிலுவையின் மூலமாய் செய்து வைத்திருக்கிறார். இப்போ இதை கொஞ்சம் கவனிங்க. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். நான் சொல்லுகிறேன், எல்லாமே எவ்ரிதிங் தட் லிவ்ஸ் இஸ் கண்ட்ரோல்டு பை ஸ்பிரிட் லைஃப். ஜீவனுடைய எல்லாமே ஆவிக்குரிய ஜீவனால் கட்டுப்படுத்தப்படுகிறது. கொஞ்சம் விளக்கி சொல்றேன் பாருங்க. எல்லாமே ஆவிக்குரிய பாருங்க. ஆவி உலகம் முதல்ல இருந்தது, அப்புறம் தான் இந்த சரீர பிரகாரமான உலகம் உண்டானது. தேவன் ஆவியா இருக்கிறார். எல்லாத்துக்கு முன்னால் அவர் இருந்தார். அவர் தான் இந்த பூமியும் இதில் உள்ளவைகளையும் உண்டாக்கினார். அப்ப ஆவியிலிருந்து தான் எல்லாம் இங்க பார்க்கிற எல்லாம் உண்டானது. ஆவி பெருசு. ஆவியின் உலகம் தான் இன்றைக்கு நாம் காண்கிற இந்த சரீர உலகத்தை உண்டாக்கி இருக்கிறது. அப்ப இந்த சரீர பிரகாரமான உலகத்துக்கு ஆதாரம் எங்க இருந்து வருது? ஆவிக்குரிய உலகத்திலிருந்து வருகிறது. வெளிச்சம் உண்டாகிறது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த ஆவியின் ஜீவன் எப்படி, அந்த ஆவியின் எல்லாவற்றிலும் எப்படி ஆவியின் ஜீவன் உண்டா இருக்கிறது? இப்ப மரம் செடி கொடிகள்லாம் பாருங்க, தேவன் உண்டாகிறது என்றார். அப்படி சொன்ன உடனே அந்த வார்த்தையிலே ஆவியின் ஜீவன் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6:63 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. நான் இப்படி சொல்லுகிறேன், என்னுடைய வார்த்தை ஆவியின் ஜீவனாய் இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்குது என்னுடைய வார்த்தையில என்று சொல்றார். என்னுடைய வார்த்தையில ஆவிக்குரிய ஜீவன் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஜீவன் கொடுக்கக்கூடிய அந்த சக்தி அந்த வார்த்தையிலே இருக்கிறது. அப்ப தேவன் உண்டா கடவுதுன்னு சொன்னார், எல்லாம் உண்டாயிற்று. மரம் செடி கொடிகள் எல்லாம் அப்படிதான் உண்டாச்சு பாருங்க. அப்ப இந்த மரம் அது இட்ஸ் a living thing. அதனாலதான் இயேசு அத்தி மரத்தை பார்த்து, இனி ஒரு காலம் ஒருவனும் முன்னிடத்தில் கனி புசியாது இருக்க கடவுள்னு சொல்லி சபிச்சாரு. சபிச்ச உடனே அது பட்டு போயிற்று. ஏன் பட்டு போயிற்று? அதுக்குள்ள இருக்கிற ஜீவன் அதை விட்டு போயிற்று. எல்லாம் ஒரு ஜீவனை கொண்டு இயங்குகிறது. ஒரு மரத்துக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் எங்கிருந்து வந்தது? ஆவியாயிருக்கிற தேவனிடத்திலிருந்து வந்தது. அது ஆவியின் ஜீவன். கொஞ்சம் கவனிங்க, எனக்கு கூட போட்ட விட்டுறாதீங்க. அது ஆவியின் ஜீவன். கடவுள் அதுக்கு ஜீவனை கொடுத்திருக்கார். ஒரு மரம் செடி புல் பூண்டுகள் கூட கடவுள்ல ஜீவனை கொடுத்திருக்கார். பேசி ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அது வளருது, அதனாலதான் அது தலைக்குது, கனி கொடுக்குது, எல்லாம் பண்ணுது. என்னைக்கு அதை பார்த்து இன்னொரு வார்த்தையை பேசினாரோ, இனி ஒரு காலம் இடத்துல கனி புசியாது இருக்க கடவுள் சொன்னாரோ, அந்த ஜீவன் அதிலிருந்து வெளியே, ஒரு மனுஷனுக்குள்ள உயிர் வெளியே போற மாதிரி நம்ம இருக்கிறோம். நமக்குள்ள ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவன் எங்கிருந்து வந்தது? தேவன் நம்முடைய மனுஷனை உண்டாக்கி மண்ணிலிருந்து அவனை உண்டாக்கி சரீரத்தை உண்டாக்கி அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆவியா இருக்கிற ஜீவன், ஆவிக்குரிய அந்த தேவன், ஆவியின் தேவன் ஜீவனை மனுஷனுக்கு அருளினாள். எல்லாம் ஜீவனை உடையதா இருக்குது. என்ன ஜீவன்? ஆவிக்குரிய ஜீவனை உடையதாய் இருக்கிறது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனாலதான் அத்திமரம் சபிச்ச உடனே அது பட்டு போயிட்டு, ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற ஜீவன் போயிடுது. மனுஷனுக்குள்ள ஜீவனை கொடுத்தவர் இந்த ஆவியின் தேவன் அந்த ஆவிக்குரிய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அந்த ஜீவன் அவனை விட்டு வெளியே போகும்போது அவன் சாகிறான், மரணம் ஏற்படுகிறது. அப்ப நல்லா கவனிக்க வேணும். பாவம் இந்த உலகத்துல பிரவேசித்த போது பாவம் மரணம் என்கிற பிரமாணம் உண்டாச்சு இல்லைங்களா? அந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் அதன் மூலமா இயங்குகிறது. எல்லாத்துக்கும் ஜீவன் கொடுக்கிறது யாருன்னா அந்த பிசாசானவன். அவனிடத்திலிருந்து உண்டாகிறது அது. He is the one that gave life to disease and death and sin and all of these things. அவன்தான் எல்லாத்துக்கும் இந்த மரணத்தை உண்டாக்குகிற, வியாதியை உண்டாக்குகிற, பாவத்தை உண்டாக்குகிற அப்படிப்பட்ட ஒரு ஜீவனை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை அந்த பிசாசானவன் தான் கொடுக்கிறான். இப்ப அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். அதை அவன் தான் இதுக்கெல்லாம் கர்த்தாவா இருக்கிறான்.
கடவுள் வியாதியை உண்டாக்குகிறவர் அல்ல, பிசாசானவன் தான் அதுக்கெல்லாம் கர்த்தாவா இருக்கிறான், அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆதியிலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி எல்லாவற்றையும் உண்டாக்கி உண்டாக்குனதெல்லாம் நல்லதென்று கண்ட, ஒரு தீமையை செய்யாத எல்லாவற்றையும் நல்லதாய் உண்டாக்குகிற அந்த தேவன் கல்வாரி சிலுவையின் மூலமாக இயேசுவை அனுப்பி அங்கே மரிக்க செய்து நம்முடைய பாவ சாபங்கள்லாம் சுமக்க செய்து பிசாசை பாதாளம் வரை சென்று அங்கே வென்று எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அந்த பிசாசானவன் செய்கிற அந்த கிரியைகளை அழிக்கும்படியாக அதற்குரிய அதிகாரத்தை இயேசுவின் நாமத்திலே வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. இப்ப இயேசுவின் நாமத்தில் இப்ப அந்த அதிகாரம் உண்டு. இயேசுவின் நாமத்தை பேசும்போது ஆவிக்குரிய ஜீவன் உண்டாகிறது. இது அந்த பிசாசு கொடுக்கிற அந்த வியாதிக்கு அவன் கொடுக்கிறான் பார்த்தீங்களா உயிர், அதை காட்டிலும் பலம் உள்ளதா இது இருக்கிறது. அதனால்தான் வியாதியை மேற்கொள்ளக்கூடியதா இருக்கிறது. அது பிசாசு வியாதிக்கு கொடுக்கிற அந்த சக்தி, அந்த வல்லமை, அவைகளை காட்டிலும் வல்லமை உள்ளதாக இயேசுவின் நாமத்திலே நாம் பேசும்போது ஜீவனை பேசுகிறோம். இப்ப வார்த்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஜீவனை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஜீவன் உண்டாகிறது இதை கேட்கும் போது. அப்ப பாருங்க, 8ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிப்போம், சில காரியங்களை வாசிப்போம். பாருங்க, அது எப்படி எனில் பாருங்க, கிறிஸ்து இயேசுவினாலே 2ஆம் வசனம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவன் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி எனில் இப்ப விலைக்கு சொல்றாரு, மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதை தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படியாக அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். பாருங்க, மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். அப்ப மரணம் ஜீவன் இந்த ரெண்டு காரியங்களையும் மாம்ச பிரகாரமான சிந்தையிலிருந்து இந்த மரணத்துக்குரிய ஜீவன் நமக்கு உண்டாகிறது, ஆவிக்குரிய சிந்தையிலிருந்து இந்த பாசிட்டிவ் லைஃப், இந்த ஆவிக்குரிய ஜீவன் நமக்கு உண்டாகிறது. இது ரொம்ப முக்கியமா நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். பாருங்க, மாம்சத்துக்குரிய சிந்தை. அப்ப ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் நிறைய பேர் மாம்சத்துக்குரிய சிந்தை உள்ளவர்களா இருக்கிறாங்க. மாம்சத்துக்குரிய சிந்தைனா என்ன? மாம்சத்துக்குரியதுனால ஐம்புலன்களை மட்டும் நம்புவது. ஐயோ எனக்கு வியாதி, எனக்கு இது, இந்த சிம்டம் இருக்குது, அந்த சிம்டம் இருக்குது, இந்த நோய் இருக்குது, அந்த நோய் இருக்குது, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு, அவ்வளவுதான் பார்க்குறாங்க. நீங்க அவ்வளவு மட்டும் பார்க்கிறவர்களா இருந்தால், அதை மட்டும் பார்க்கிறவர்களா இருந்தால், எதை காண்கிறோம், எதை கேட்கிறோம், எதை ருசிக்கிறோம், எதை தொட்டு பார்க்கிறோம், உணர்ந்து பார்க்கிறோம், இப்படி கண் காது மூக்கு வாய் இப்படி தொடுதல், இப்படி இந்த ஐம்புலன்கள் இருக்குது, அதை மட்டும் அதன் மூலமாக மட்டும் காரியங்களை அறிந்து கொள்கிறவர்களா இருந்தால் மாம்ச சிந்தை உள்ளவர்கள். அவர்களை பற்றி தான் இப்படி சொல்லியிருக்கு, மாம்ச சிந்தை மரணம். எப்படின்னு வளர்க்கிற சுகத்தை பற்றி. இப்போ சுகம் என்று வரும்போது நீங்க வெறும் மாம்ச சிந்தை உள்ளவர்களா இருந்தால் அது மரணத்துக்குள்ளாக நடத்துகிறது, நம்மை அழிவுக்குள்ளாக நடத்துகிறது. ஏன்னு சொன்னா, வெறும் நம்ம சரீரத்தில் என்ன இருக்குது, வெறும் டாக்டர் என்ன சொன்னாரு, வெறும் எனக்கு என்ன உணருது, வலி இருக்குதா இல்லையா, எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நான் போனேன் என்று சொன்னால் அதிலிருந்து விடுபடுவதற்கு வழியே கிடையாது. இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் சிக்கி இந்த லா ஆஃப் கிராவிட்டியில் அப்படியே கீழே இழுத்துக்கிட்டே போகுது பாருங்க, அப்படியே இழுத்துக்கிட்டே போயிடும். அப்ப அந்த லா ஆஃப் கிராவிட்டிங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. நாம் மாம்ச சிந்தை உள்ளவர்களா இருந்து வெறும் டாக்டர் சொன்னதையும் வெறும் நம்ம உணர்கிறதையும் நம்ம பார்க்கறதையும் மற்றவங்க சொல்றதையும் இப்படி நாம் உலக பிரகாரமா அறிந்து வைத்திருக்கிறதை மட்டுமே அறிந்து, சோகம் இல்லைங்க, இத்தனை வருஷமா இருக்குதுங்க, சொல்லிட்டாங்க, இன்னும் 6 மாசத்துக்கு தான்ட்டாங்க, அப்படியாக்கும் இப்படியாக்கும், இப்படியே இதையே பேசிட்டு இருந்தோம்னா அது மரணம் என்று வேதவாசனம் சொல்லுது. ஏன்னா மாம்ச சிந்தை மரணமா இருக்கிறது. ஏன் அது மாம்ச சிந்தை? அதுல கடவுளுடைய வார்த்தை கிடையாது. அந்த வியாதியிலிருந்து தூக்கக்கூடிய சக்தி அதுல இல்ல. அதை ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறீங்களே, அது அவைலபிளா இருக்குது, பறக்கக்கூடிய டெக்னாலஜி அவைலபிளா இருக்குது. ஆனால் இந்த அழிக்கக்கூடிய சக்திக்கு உங்களை விட்டு கொடுத்து அதை அழிக்கிறேன் என்கிறது நீங்களும் என்ன பண்றீங்க, ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதையே தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அதையே தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதையே தான் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
கவனிக்கிறீங்களா? எல்லாம் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன ஆயிடுது? உங்களுக்கு ஒரு ஹையர் டெக்னாலஜி இருக்குது. இதிலிருந்து விடுபடுவதற்கு, இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு கர்த்தர் கிறிஸ்து இயேசுவினாலான ஜீவனின் பிரமாணம் என்று ஒன்று வைத்திருக்கிறார். அந்த ஜீவனை இந்த வியாதியின் மத்தியிலே, இந்த பலவீனத்தின் மத்தியிலே, இந்த சரீர நோயின் மத்தியிலே, இந்த அழிக்கும் சக்திகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது பூமியில. அது நம்முடைய சரீரத்தில் சில நேரத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அது கீழே பிடிச்சி இழுக்குது, அழிவுக்கு நேராக, மரணத்துக்கு நேராக இழுக்கிறது. இழுக்கிறப்ப கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ஆவியின் பிரமாணம், ஆவியின் ஜீவன் என்கிற பிரமாணம் அது ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அந்த ஆவியின் ஜீவனை எப்படி இந்த அழிக்கிற இந்த பிசாசின் கிரியைகளுக்கு எதிராக இந்த ஆவியின் ஜீவனை எப்படி கட்டவிழ்ப்பது? என்னுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று இயேசு சொன்னாரு. அதனால என்ன பண்ணணும்? இங்க ஒரு பிரமாணம் கிரியை செய்து கொண்டு வியாதியினாலே சரீரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நான் தினந்தோறும் ஆவியின் ஜீவன் பிரமாணத்தை எடுத்து, வசனத்தில் உண்டாயிருக்கிற ஆவியின் ஜீவனை எடுத்து, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னப்ப வெளிச்சம் உண்டாயிற்று. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தைகளை எடுத்து, நான் அவருடைய தழும்புகளாலே குணமானேன், என் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த வியாதிகள் எல்லாம் ஒன்றும் என் பேர்ல வராது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன். நான் அப்படி பேசும்போது இந்த சரீர வியாதின்னு ஒரு பிரமாணம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியில ஏற்கனவே இருக்குது, சுலபமா ஒட்டிக்குது. அது அந்த சக்திகள் வேலை செய்து கொண்டிருக்குது. ஆனால் இந்த ஆவியின் ஜீவன் இதை நான் கட்டவிழ்க்கும் போது, வாயிலிருந்து வசனத்தின் மூலமா அந்த ஆவியின் ஜீவன் பிரமாணத்தை நான் அவிழ்த்து விடும்போது என்ன ஆகுறது? பிளேனை ஸ்டார்ட் பண்ணி டேக் ஆஃப் ஆகிறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்றாங்க? பிளேன் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவ்வளவுதான். கூட போய் பாருங்க, ஏர்போர்ட்ல போய் பாருங்க, பிளேனை பார்க்கறதுக்கு வர்றாங்க சிலர். ஏரோப்ளேன் பார்த்துட்டு போறேன்னு சிலரை கொண்டு போய் உள்ள உட்கார வச்சு காமிக்கிறாங்க. இதுதான் ஏரோப்ளேன் ஆக்கும், இது இப்படி பறக்குமாக்கும். அப்படியே பறக்கிறதே இல்லை அவங்க. ஆனால் நீங்க என்னதான் உட்காந்து அதில் சாஞ்சி, அதில் படுத்து தூங்கி, அதில் எந்திரிச்சு இதை தடவி பார்த்து அதுலேயே நீங்கள் தங்கியிருந்தா கூட பிரயோஜனம் கிடையாது. அது பறக்காது. அந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அதை எப்படி பறக்க வேணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அதை பறக்க விட அறிந்திருந்தால் மட்டுமே, பறக்க விட்டால் மட்டுமே தான் பறக்க முடியும், இதுலேருந்து மேலே போக முடியும். ஹலோ, அப்போ ஒரு ஆவிக்குரிய விசுவாசி எப்படி இருக்க வேண்டும்? வியாதி வருது, வியாதி தாக்குறது சரீரத்தை, அதில் உட்கார்ந்துக்கிட்டு என்னமோ தெரியலங்க, நிறைய பேருக்கு வந்திருக்குன்றாங்க, எனக்கும் அது வந்திருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம் ஒரு 4 நாள் பொறுத்து என்ன ஆகுதுன்னு வேற டாக்டர்கிட்ட தான் போகலான்னு இருக்கிறேன். போகலாம், சில டாக்டருங்க நல்லா உதவி செய்கிறாங்க, நல்லது. ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆனால் நல்லது. ஆனால் ஒரு விசுவாசி கொஞ்சம் வித்தியாசமான ஆளாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணம் தான் வேலை செஞ்சிட்டு இருக்குது. அழிக்கிற சக்தி சரீரத்தை பலவீனப்படுத்தி, என்னுடைய மாம்சத்தை, என்னுடைய ரத்தத்தையும் கரைப்படுத்தி, அதை பலவீனப்படுத்தி என்னுடைய சரீரத்தை கீழே தள்ளுகிற, மரணத்துக்கு நேராக நடத்துகிற இந்த சக்தி எனக்குள்ள கிரியை செய்கிறது. ஆனால் அதற்கு எதிராக கிரியை செய்யும்படியாக கிறிஸ்து இயேசுவினாலான ஜீவனின் ஆவியின் ஜீவனின் பிரமாணம் ஒன்று இருக்குது. ஆவியின் ஜீவனை எப்படி கட்டவிழ்க்கணும்னு எனக்கு தெரியும். ஆவியின் ஜீவன் எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அந்த ஆவியின் ஜீவன் வார்த்தையில இருக்கிறது, அவருடைய வார்த்தையில இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆவியின் ஜீவனை எடுத்து தினந்தோறும் அந்த ஆவியின் ஜீவனை கட்டவிழ்த்தால், ஹலோ, பிளேனை ஸ்டார்ட் பண்ணி ரன்வேல விட்டு டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே பறந்துக்கிட்டு இருக்கும். அது உயர பறந்துக்கிட்டு இருக்கும். இருக்கீங்களா? இப்போ எத்தனை பேர் ஆவியின் ஜீவனை கட்டவிழ்ப்பு போறீங்க? தினந்தோறும் இந்த ஆவியின் ஜீவனை கட்ட, எல்லாரும் சொல்லுவோம் ஆவியின் ஜீவன் வசனத்தில் இருக்கிறது. அப்போ இந்த வசனம்ங்கிறது சாதாரண ஒரு காரியம் இல்லை. கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள்ங்கிறது சாதாரண காரியம் இல்லை. அதுக்குள்ள ஆவியின் ஜீவன் இருக்கிறது. அந்த ஆவி, அந்த மாம்ச சிந்தை மரணம், ஆனால் ஆவியின் சிந்தையோ
ஜீவனும் சமாதானமாம். நான் இந்த வாயை திறந்து ஆவியின் ஜீவனை எப்படி கட்டவிழ்ப்பது என்பதை அறிந்து நான் திறந்து பேச ஆரம்பிக்கும் போது ஜீவனும் சமாதானம் எனக்கு உண்டாகிறது. வியாதியின் மத்தியிலே பலன் உண்டாகிறது, பலவீனத்தின் மத்தியிலே பலன் உண்டாகிறது, ரிகவரி உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது. அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த விசுவாசி எப்படிப்பட்டவன்? மீட்பை நல்லா அறிந்து வைத்திருக்கிறான். அவன் சும்மா படுத்துக்கிட்டு அப்படியே கிடந்துக்கிட்டு ஏதோ நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு இருக்கிறவன் கிடையாது. என்ன சொல்றான்? நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், இதை எதிர்த்து நிற்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, இதை எதிர்த்து நிற்கிறேன். ஆவியின் ஜீவன் என்று ஒன்று இருக்கிறது. இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் கிராவிட்டி மாதிரி கீழே இருக்கிறது. ஆனால் இன்னொரு பிரமாணம் மேலே பறக்க வைக்கிறது எனக்கு அவைலபிளாக இருக்கிறது. ஆகவே அதை எடுத்து நான் வாயை திறந்து அதை பேச போகிறேன், அதை அறிக்கை செய்ய போகிறேன், அதை கட்டவிழ்க்க போகிறேன். ஆவியின் ஜீவன் என்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கிரியை செய்யும். என்னுடைய ரத்தத்தை, என்னுடைய எலும்பை, என்னுடைய சதையை அது பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நான் எழுந்திருப்பேன். இந்த வியாதி படுக்கையிலிருந்து இந்த ஆவியின் ஜீவன் என்னை எழுப்பும். அதான் சொன்னார் இயேசு. இந்த படுக்கைன்றது, வியாதி படுக்கைன்றது கிராவிட்டி மாதிரி, அது தரையோடு ஒட்டிக்கிட்டு இருக்குது. அது ஏசு என்ன சொன்ன? ஏப்பா அதை தூக்கிட்டு நடனார். அது என்ன பண்ணு? அதோடு நீ போய் ஒட்டிக்காது அப்படியே தரையோட தரையா. அது கீழே இருக்குதுன்னு அப்படியே போய் படுத்துக்கிட்டு அப்படியே தவண்டுட்டு இருக்காது. அந்த படுக்கையை எடுத்து கொண்டு நட அப்படின்றாரு. அது உன்னை கீழே இழுக்குது, நீ அதையும் சேர்த்து தூக்கிட்டு போ. ஏனென்றால் நீ சிம்சோனை போல ஒரு பலத்தை பெற்றவன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம் உனக்கு உண்டாயிருக்கிறது. இந்த வியாதியை மேற்கொள்ளுகிற பலன் உனக்கு உண்டாயிருக்கிறது. சேர்த்து அள்ளி வாரி எடுத்துட்டு போ, தூக்கி கொண்டு போய் வெளியே வீசிட்டு வா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வியாதியை பத்தி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ உங்க வீட்டில் எப்பவும் வியாதிக்கு எதிரான வார்த்தைகள் இருக்கட்டும், சாதகமான வார்த்தைகள் அல்ல. வீட்டில் எப்பவும் தேவனுடைய வார்த்தை இருக்கட்டும். ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகள், சமாதானத்தை கொடுக்கிற வார்த்தைகள். வியாதியை பற்றி மட்டும் இல்லை, பண விஷயத்திலே அப்படிதான், பொருளாதார விஷயத்திலே அப்படிதான், குடும்ப வாழ்வுன்ற விஷயத்திலே அப்படிதான். எப்படிப்பட்ட வார்த்தைகள்? குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் வாழ்வும் உண்டாகக்கூடிய வார்த்தைகள். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுங்கள். கடல் கொந்தளிக்கிற கடலை பார்த்து இறையாதே அமைதியாயிருந்தாரு. நம்ம நிறைய வீடுகளில் இறைய வைக்கிறதுக்கு நம்ம தான் பண்ணிட்டு இருக்கிறோம். கொந்தளிப்பு உண்டாக்குறதே நம்ம தான். கொந்தளிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறோம். அப்புறம் எப்படியோ கொந்தளிச்சு எல்லாம் ஒரு மாதிரி போட்டு கவிழ்ந்துருச்சுங்க அப்படிங்கிறது. கவரை வச்சது என்னங்க? நம்ம தானே. பேசி பேசியே போட்டு அது ஒன்றும் இல்லாமல் போச்சு. அது அதனால என்ன பண்ணணும்? அந்த கொந்தளிக்கிற கடல் மத்தியில் நின்று கொண்டு, சமாதானமற்ற அந்த குடும்பத்திலே, அந்த வீட்டில் நின்று கொண்டு, குழப்பம் நிறைந்த அந்த சூழ்நிலை நிலைந்து கொண்டு நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தையில கையில் எடுத்து அதை பேச ஆரம்பிக்க வேண்டும். குறைவுபட்ட வீடுகளிலே பணம் இல்லாமல் கஷ்டத்திலே மூழ்கி கிடக்கிற நிலையில நின்று கொண்டு வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும் என்று சொல்லி இருக்குது. என்னுடைய வீட்டில் தங்கும் இயேசுவின் நாமத்தினாலே. என்னுடைய வீடு சகல நிறைவினால் நிறைந்திருக்கும், இங்கு குறைவு இருக்காது. நான் தாழ்ச்சி அடையேன். பற்றாக்குறை என்பது இங்கே கிடையாது. ஆமேன். கிச்சனில் போய் எல்லா பண்ட பாத்திரங்கள் எல்லாத்தையும் தொட்டு ஆசீர்வச்சு இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய இந்த ஆவியின் ஜீவனின் பிரமாணத்தை கட்ட விழுங்கள். வறுமைக்கு மேல பறக்க வைக்கிற அந்த பிரமாணத்தை கட்ட விழுங்கள். இல்லாமை, பற்றாக்குறை என்கிற அந்த பிரமாணத்தில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்குது. உலகமே அப்படிதான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்குது பாருங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க அதான் வாழ்க்கை. கொஞ்சம் நல்லா இருக்கவனை பார்த்தா அவன் ஏதோ கோல்மால் பேர்வழி, அதனால தான் அப்படி இருக்கான். அவனுக்கு ஏது பற்றாக்குறை? நாங்கள்லாம் ரொம்ப ஆவரேஜ் பீப்புள் ஆக்கும், நாங்கள் தான் சரியான மக்கள் ஆக்கும். ஏன்னா பற்றாக்குறையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 20ஆம் தேதி ஆச்சுன்னா தர தட்டினா தான் மனுஷன் அப்படின்றது அவங்களுடைய இது. அவங்க அந்த பிரமாணத்தில் செட் ஆயிட்டாங்க. நான் செட் ஆக மறுக்கிறேன். 20ஆம் தேதி தான் டேக் ஆஃப் பண்ற நேரம் எனக்கு.
20ஆம் தேதியாவது 30ஆம் தேதி இன்னொரு 10 நாள் அந்த மாசத்துல இருந்தா கூட சமாளிக்க முடியும். சம்பளம் 10 நாள் லேட் ஆனா கூட சமாளிக்க முடியும். ஏன் சொன்னா, நான் வேற பிரமாணத்தின்படி வேற இடத்துல சப்ளை ஆகுதுங்க. எனக்கு ஒரு சாதாரண ஒரு ஏழ்மை நிறைந்த ஒரு தேசத்துக்கு போயிருந்தேன் பாருங்க. ஒரு சாதாரண பார்த்தாங்க, சேரிகள் இருக்குது, அங்கே ரொம்ப குடிசைகள் இருக்குது, ரொம்ப சாதாரணமாக இருக்குது, ரிக்ஷா வண்டியெலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி தேசமாக இருக்குது பாருங்கள். அங்கே போய் இப்படியே பார்த்துட்டு இருந்தா அப்படியே போக போக டவுனில் கிட்ட போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது இடம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய பங்களா அப்படியே வெள்ளை நிறத்தில் அப்படியே சும்மா பெயிண்ட் அடித்து சுற்றிலும் க்ரீன் கிராஸ் எல்லாம் வளர்ந்துட்டு இருக்குது, பச்சை புல்லெல்லாம் வளர்த்து அதை சுற்றிலும் அந்த அரண் மாதிரி போட்டிருக்கான் பாருங்கள், இரும்பு கதவுகளும் அந்த ஃபென்ஸும் போட்டிருக்கான். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாம் வெளியே போகிறவங்களாம் அப்படி பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா இது ஒரு மாதிரி இருக்குது, அது வேறு மாதிரி இருக்குது. இங்கே சீன் வேறு மாதிரி இருக்குது, இவன் கட்டை வண்டி இழுத்துட்டு போகிறான், இங்கே வந்து கை ரிக்ஷா இழுத்துட்டு போகிறான், அந்த மாதிரி இடமா இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமாக ரொம்ப ஜோராக இருக்குது. இந்த கட்டடம் பார்த்தாலே வேறொரு உலகத்துக்கு சொந்தமான கட்டடம் போல் இருக்குது. என்னன்னு பார்த்தா என்னையா அதுன்னு கேட்டால் சொல்கிறாங்க, இது வந்து அந்த பணக்கார நாட்டினுடைய எம்பசிங்க இதுன்றான். அதனால தான் அப்படி இருக்கான். ஏன்னா அவனுக்கு பணம் இந்த ஊர்லேருந்து வரல, இந்த ஊர்லேருந்து வரல, அவனும் கட்ட வண்டி தான் அழுத்திட்டு இருக்கணும். அவனுக்கு பணம் அவங்க ஊர்லேருந்து வருது. இருக்கீங்களா? அவனுக்கு பணம் அங்கிருந்து வருதுங்க. ஒருத்தர் சொன்னாரு, எல்லாம் தான் மேலை நாட்டு பணம் பண்ற வேலை. நான் சொன்ன, ஆமா, மேலை நாட்டு அந்த பணம் பண்ற வேலை. மேல இருக்க நாட்டில இருந்தா எனக்கு சப்ளை ஆகுது. என் தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குவார். அப்ப எப்படி இருக்க வேண்டும்? அந்த எம்பசி கட்டடம் எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்க வேண்டும். அவன் பணம் அங்கிருந்து வருது. இந்த பொருளாதாரத்தின்படி அவன் வாழல, இந்த நெருக்கடியின்படி அவன் வாழல, இந்த இல்லாமையின் பிரமாணத்தின்படி அவன் வாழல, இந்த குறைச்சலின் பிரமாணத்தின்படி அவன் வாழல. இந்த பிரமாணத்துக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. அவன் அயல் நாட்டுக்காரன். அவனுக்கு வந்து இங்க எவ்வளவு எக்கானமி அழிஞ்சது போச்சு வந்தது அதெல்லாம் அவனுக்கு கவலை கிடையாது. அவங்க ஊர்ல நல்லா இருக்குது, அங்கிருந்து கரெக்டா மாசம் மாசம் அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. அவன்கிட்ட போய் தரத்தை அடிச்சான்னு கேட்டா அவனுக்கு என்னன்னே தெரியாது. வேண்டிய பணம் அவனுக்கு வந்திருக்குது. ஹலோ, இருக்கீங்களா? அப்ப நீங்கள்லாம் கூட ஒரு விதத்துல பார்த்தா அயல் நாட்டுக்காரர்கள். நீங்க இந்த ஊருக்கு பிரஜையா இருக்கலாம், ஆனால் மெய்யாகவே தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். நம்முடைய தேவைகள் இந்த தேசத்தின் அளவின்படியோ அல்லது நீங்க எந்த தேசத்துக்காரரோ அந்த அளவின்படியோ சந்திக்கப்படவில்லை. அப்படி சந்திக்கப்படுச்சுன்னா நம்ம எக்கானமி கீழே போகும்போது நம்ம கீழே போய்க்க வேண்டியதான். கிராவிட்டி இழுத்துருது நம்மளையும் சேர்த்து. இன்ஃப்ளேஷன் அதிகம் ஆகும்போது நம்மளும் அதோட சேர்த்து அப்படியே போயிட்டே இருக்கிறோம். நம்முடைய இதே வந்து வேற இது. நம்முடைய தேவன் நம்முடைய குறைகள் எல்லாம் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, அந்த மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி இந்த பூமியிலே நமக்கு நிறைவாக்குகிறார். இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? தான் மீட்பு. மீட்புனா என்ன? எனக்கு என்ன உண்டாயிருக்குதுதான் யாரு? அப்ப இதுக்கு என்ன வேலை? இங்க வறுமைக்கு என்ன இங்க வேலை? இல்லாமைக்கு என்ன வேலை? வியாதிக்கு என்ன வேலை? இதெல்லாம் வந்து எனக்கு சொந்தமானதல்ல. எனக்கு சொந்தமானதை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் எதிர்த்து நிற்க போறேன். நான் இதை எதிர்க்க போறேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் இதை வெறுக்க போறேன், எதிர்க்க போறேன், இதுக்கு எதிராக பேச போறேன். இது ஒரு பிரமாணம், இது வேலை செஞ்சுட்டு இருக்கு. இந்த பூமியில எல்லாம் அதோட ஒத்து போயிடுறாங்க. எல்லாம் அந்த பிரமாணத்தின் கீழே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து ஆவியின் ஜீவன் என்கிற பிரமாணத்தை நான் கட்டவிழ்க்க போகிறேன். அது எனக்கு அவைலபிளா இருக்குது. நான் இதற்கு மேலாக உயர முடியும். அது எனக்கு அவைலபிளா இருக்கு. எனக்கு கர்த்தர் அதை கொடுத்திருக்கிறார். அப்ப நான் வந்து அங்கேயே உட்காந்துட்டு இருக்க போறது இல்லை. ரன்வேல என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி கிளப்பி டேக் ஆஃப் ஆக போறேன். ஏன் என்று சொன்னால், இந்த கீழே இருக்கிற கீழே இழுக்கிற பிரமாணத்துக்கு எதிராக மேலே என்னை தூக்குகிற பிரமாணம், என்னை உயர்த்துகிற பிரமாணம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்து இயேசுவினாலே, கல்வாரி சிலுவையினாலே. இருக்கீங்களா? இயக்கணும். அதை பிளேன் எப்படி என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டணுமோ அதுபோல், கிளப்பணுமோ அதுபோல் இதை இயக்க வேண்டும். எப்படி இயக்குறீங்க? வாயின் வார்த்தைகள்னாலே. இந்த மீட்பு என்கிறது அவ்வளோ நிஜம் பாருங்க. பிளேன் எவ்வளோ நிஜமோ அவ்வளவு நிஜம், அதை காட்டிலும் அதிக நிஜம். பிளேன் நிச்சயமாக பறக்குன்றாங்க இல்லையா?
அதை காட்டிலும் இது நிச்சயமா பறக்கும். அது கூட சில நேரத்தில் டிலே ஆயிடுது, அது கூட சில நேரத்தில் இன்னைக்கு பறக்காதுன்றலாம். ஆனால் இது இன்னைக்கு பறக்காதுன்னு ஒரு நாளும் சொல்லவே, இதில் டிலேயே கிடையாது, இது பறக்காதுன்ற நாளே கிடையாது. இது ஸ்டார்ட் பண்ணால் பறக்கும். ஸ்டார்ட் பண்ணுறது தான் எப்படின்னு தெரியல உங்களுக்கு. இங்கே தான் ஸ்டார்டிங். என்ஜினையும் கத்தர் இங்கே வச்சிட்டாரு. இந்த என்ஜின் கோளாறு நிறைய பேருக்கு இருக்குது. இங்கே தான் கோளாறு. இதை தான் சொல்ல போறேன் பாருங்க. The மீட்பு, the reality of redemption is realized by our confession. மீட்பு அது நமக்கு என்னவெல்லாம் கொண்டு வருகிறதோ அதை நாம் எப்படி பெற்று அனுபவிக்கிறோம்? நம்முடைய வாயின் அறிக்கையினால தான் அதை பெற்று அனுபவிக்க முடியும். அதனால தான் வேதம் சொல்லுது, man shall eat the fruit of his lips. மனுஷன் தன்னுடைய வாயின் பலனை புசிப்பான். நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது? நாம் என்ன பேசுகிறோமோ அதுதான் நடக்குது. அதைத்தான் புசித்து கொண்டிருக்கிறோம். மீட்பெல்லாம் பண்ணி வச்சுட்டாரு. கத்த சொல்கிறாரு, இந்த என்ஜினை கரெக்டாக்கு, இதை கரெக்டாக எப்படி இயக்கணுமோ அப்படி இயக்கு. அந்த மீட்பின் காரியங்களை எடுத்து வாயில் வைத்து, எப்பேற்பட்ட மீட்பு, எப்பேற்பட்ட கர்த்தருடைய அன்பு, எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து வாயில் அறிக்கை செய், இருதயத்தில் வை. இருதயத்தில் நிரம்பினால் வாய் பேசட்டும். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும், வியாதி முதற்கொண்டு எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ளக்கூடிய சக்தி உனக்குள்ளே நான் வைத்திருக்கிறேன்றாரு. அப்போ ஆவிக்குரிய விசுவாசி யாரு? எனக்குள்ள என்ன இருக்குது, மீட்பின் மூலமாக எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அதை இயக்கி அதன் மூலமாக சுகத்தை பெறுறவன், அதன் மூலமாக விடுதலை பெறுறவன். ஒன்னொன்னுக்கும் பாஸ்டரை கூப்பிட்டு இருக்கிறனால. ஹலோ, இந்த 24 மணி நேரம் ஃபோன் லைனே நம்பி இருக்கிற ஆள் இல்லை. ஆவிக்குரிய விசுவாசி யார்? அது 24 மணி நேரம் பாவம் மற்றவங்க அதை யூஸ் பண்ணட்டும். ஒன்றும் தெரியாத ஆளுங்க, நல்லது, அவங்களுக்கு அது நல்லது, யூஸ் பண்ணட்டும்ன்றேன். இருக்கீங்களா? நல்லா புரிஞ்சுங்க. நம்மெல்லாம் போய் அதை ஜாம் பண்ண வேணாம். அது லைனே ஜாம் ஆயிருக்குது. ஏன்னா எல்லாம் விசுவாசிகள் தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் ஆவிக்குரிய விசுவாசிகளா இருப்போம். ஆவிக்குரிய விசுவாசினா யாரு? எனக்கு முடியும், என்னால இந்த ஆவியின் ஜீவன் பிரமாணத்தை இயக்க முடியும், நான் வெற்றி பெற முடியும். இதுக்கு நான் போய் யாரையும் கூப்பிட வேண்டியதில்லை. என் வாயின் வார்த்தைகள்னாலே ஆவியின் ஜீவனை நான் கட்டவிழ்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயத்தின் அந்த வல்லமையை நான் கட்டவிழ்கிறேன். ஜெயம் எனக்கு உண்டாயிருக்கும், சுகம் எனக்கு உண்டாயிருக்கும், அதை எடுத்துக்கொள்கிறேன். சுகம் என்னுடையது, நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன். ஆக வேண்டிய சரீரத்தில் அது நிச்சயமா உண்டாகணும். குணமானேன் அங்கே எழுதியிருக்குது, பரலோக சட்டம் எழுதி வச்சிருச்சாங்க. அப்புறம் இது மாட்டேன்னு சொல்ல முடியாது. அங்கே எழுதி வச்சிருக்கிறத நான் வாயினால பேசும்போது இது சரியாயிக்குது தானா. இருக்கீங்களா? எல்லாரும் எழுந்து இருப்போம். அடுத்த வாரம் தொடருவோம். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்கள். பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்னை விடுவிக்கும்படியாக ஆவியின் ஜீவன் என்னும் பிரமாணம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய், ஆவியின் ஜீவனாய் இருக்கிறது. அதை நான் பேசும்போதெல்லாம் ஆவியின் ஜீவனின் பிரமாணத்தை நான் கட்டவிழ்கிறேன். இந்த ஆவியின் ஜீவனின் பிரமாணம் என்னை உயர்த்துகிறது, என்னை ஆளாக்குகிறது, என்னை விடுவிக்கிறது, என்னை சுகமாக்குகிறது, சமாதானத்தினால் என்னை குடும்பத்தை நிரப்புகிறது, என் கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுகிறது, பிசாசை விரட்டுகிறது, ஜெயத்தை எனக்கு சொந்தமாக்குகிறது. மீட்பு எனக்கு சொந்தம், நான் மீட்கப்பட்டவன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் எனக்கு சொந்தம். ஹல்லேலூயா. அப்ப வீட்டுக்கு போயிட்ட பிறகு அப்புறம் இழுக்குதுன்னு அப்படியே இருந்துடாதீங்க. தூக்குறதுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன். இப்போ வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை தான் தூக்குறதுக்குன்னு கொடுத்துருக்காரு கர்த்தர். ஆவியின் ஜீவன் பிரமாணம் மறந்துடாதீங்க. அது
அதை யூஸ் பண்ணுங்க. தூக்கம் அது. வீட்டை சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அது வந்து கிராவிட்டி, அது இழுக்கும். ஆமாங்க, ஒருத்தர் சொல்கிறாரு எல்லா வீட்லேயும் தாங்க சண்டை. அதுக்கு ஒரு சமாதானம் சொல்கிறாரு. உங்கள் வீடு ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க, எல்லா வீட்லேயும் சண்டை. சண்டை இல்லைனா தான் அதிசயப்படணும். சண்டை இருக்குதா ரொம்ப சந்தோஷம். அதான் சண்டை இருக்கக்கூடாதியா? சண்டை இல்லாத வீடு இது. ஏன்னா ஆவியின் ஜீவன் பிரமாணம் இங்கே வேலை செய்யுது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தேவனே. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அற்புதமான வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து கிறிஸ்து இயேசுவினாலான ஆவியின் ஜீவன் பிரமாணம் எங்களை விடுதலை ஆக்கிற்றே. நாங்கள் விடுதலை ஆனவர்கள். இந்த பிரமாணம் எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறது. இந்த பிரமாணம் ஆவியின் ஜீவன் பிரமாணம் எங்களை தூக்குகிற பிரமாணம், உயர்த்துகிற பிரமாணம், வாழ வைக்கிற பிரமாணம், ஜீவனை கொடுக்கிற பிரமாணம், வியாதியை நீக்குகிற பிரமாணம், பலனை கொடுக்கிற பிரமாணம். இயேசுவின் நாமத்தில் அதை கட்டவிழ்கிறோம். இயேசுவின் நாமத்திலே சுகத்தை கட்டவிழ்கிறோம். இன்றைக்கு வார்த்தையின் மூலமாக சுகம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறோம். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னபோது வெளிச்சம் உண்டானது போல இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாக கடவுது. சுகம் தேவைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உச்சந்தலையில் உள்ளங்கால் வரை பலனும் ஆரோக்கியம் சுகமும் உண்டாக கடவுது. இயேசுவின் நாமத்தினாலே உடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம், குணமானீர்கள் என்று எழுதியிருக்கிறதே. நாங்கள் குணமானோம். இயேசுவின் நாமத்திலே வியாதியை விரட்டுகிறோம். வியாதியின் சக்திகளை, பொல்லாத ஆவிகளை, வியாதியை உண்டாக்குகிற எல்லா பொல்லாத சக்திகளை இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறோம். சுகத்தை கட்டவிழ்கிறோம். விடுதலையும் சமாதானத்தை கட்டவிழ்கிறோம். குடும்பங்களில் சமாதானத்தை கட்டவிழ்கிறோம். சரீர பலத்தை கட்டவிழ்கிறோம். ஆரோக்கியத்தை கட்டவிழ்கிறோம். வாழ்வை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்கிறோம். செழிப்பை கட்டவிழ்கிறோம். கையின் பிரயாசங்களில் வெற்றியை, வாழ்வை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்கிறோம். இல்லாமையை, வறுமையை, குறைச்சலை இயேசுவின் நாமத்திலே நிராகரிக்கிறோம். சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் வெற்றியும் இயேசுவின் நாமத்திலே சொந்தமாக்கி கொள்கிறோம். மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு சொந்தம் அது. எங்களுக்கு சொந்தமானவைகள். இயேசுவின் நாமத்தில் அதை எடுத்துக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த சத்தியங்கள் ஆழமாய் உள்ளங்களிலே பதியட்டும். வெற்றியை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.